மக்களே எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வண்டாதி கேக் பார்க். நான் உங்கள் மோனிஷா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பர் டூப்பரான சாக்லேட் ஸ்பாஞ்ச், அதுவும் எக்லெஸ் ஸ்பாஞ்ச் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எக்லெஸ் பண்ணுறதுக்கு நமக்கு பேசிக்காக தேவைப்படுறது பட்டர் மில்க் தான். ஸோ நான் வந்து சூடு பண்ண பாலை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். அது கூட வந்து வினிகர் சேர்த்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி சைடில் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பட்டர் மில்காக வந்து ரெடி ஆகிடும். தெரியுதுங்களா உங்களுக்கு வந்து நல்லா திரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ ஒரு ட்ரை பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வெட் இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நம்ம வந்து சேர்த்துக்கணும். ரெடி பண்ணி வச்சிருக்கிற பட்டர் மில்கை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். ஸோ ஊற்றிட்டு இது கூட வந்து நம்ம ஆயில் சேர்க்கணும். நான் இன்றைக்கி பண்ண போகிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா 1.5 kg பண்ண போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து மெஷர்மெண்ட்ஸ் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து 1/2 kgக்கான மெஷர்மெண்ட்டை வீடியோட எண்டில் நான் வந்து சேர்த்துருக்கேன். சரிங்களா? ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வந்து தாராளமாக செய்யலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி ஆயில் சேர்த்துக்கிறேன். ஸோ பட்டர் மில்க் அண்ட் ஆயில் வந்து நல்லா பிளெண்ட் ஆகணும். ஸோ ஒரு ஹேண்ட் பீட்டர் எடுத்து நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுகர் சேர்க்க போகிறோம். சுகர் வந்து நான் 1.5 kgக்கான அளவு தான் சேர்க்குறேன். 1/2 kgக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோட எண்டில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ சுகர், ஆயில் அண்ட் பட்டர் மில்க் மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பிளெண்ட் ஆகணும். ஸோ நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுகர் வந்து நரன்னு இருக்கக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ கூடவே வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் வெண்ணிலா ஃப்ளேவர் நீங்கள் சேர்க்கும் போது. ஸோ எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி முடித்தோடனே நான் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி சீவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வேறு ஒன்றுமே இல்லைங்க. மைதா, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா. இது 4 இன்க்ரீடியன்ஸை மட்டும் நான் ஆல்ரெடி ஒரு ட்ரை பவுலில் சலிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் வந்து நான் இப்போ சேர்த்துக்கிறேன். மெஷர்மெண்ட்ஸ் பற்றி கவலைப்பட வேண்டாம். எல்லாமே வீடியோட எண்டில் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு பேசிக் ஸ்பாஞ்ச் இருந்தாலே போதும். நீங்கள் இந்த ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி கேக் பாப்ஸ் பண்ணலாம், ட்ரீம் கேக் பண்ணலாம், எல்லாமே நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸை நீங்கள் வந்து மறக்காமல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ஹோம் பேக்கராக இருக்கீங்க, எக் ஸ்பாஞ்சே தான் எப்போவுமே பண்ணுறீங்க, உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா எக்லெஸ் ஸ்பாஞ்சை கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் எக்லெஸ் ஸ்பாஞ்ச் வந்து ரொம்ப சாஃப்டாக டெம்ப்டிங்காக இருக்கும். லைக் எக்கு பிடிக்காதவங்களுக்கு எக்லெஸ் ஸ்பாஞ்ச் வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நான் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் பண்ணுறனால நான் ஒரு ஷார்ட்காக நான் வந்து ஒரே ஒரு சாஷே வந்து காஃபி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் நான் சேர்க்குற மாதிரி டேரெக்டாகவும் சேர்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஹாட் வாட்டரில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி டைல்யூட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி கூட சேர்த்துக்கலாம். ஸோ என்கிட்ட இப்போ கேட்ட கஸ்டமர் வந்து 1.5 kg கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு காஃபி ஃப்ளேவரோட கேட்டிருக்காங்க அப்படின்றனால நான் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். ஸோ இப்போ பேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து ஒரு டின்னில் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 12 inch ரவுண்ட் டின் வந்து எடுத்திருக்கேன். ஸோ 1.5 kg அப்படின்றனால ஸோ நீங்கள் வந்து ஒரு 180 degreeல 30 to 35 minutes பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான உங்களுக்கு வந்து சாக்லேட் ஸ்பாஞ்ச் வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குன்னு. ஸோ இப்போ தான் பேக்கிங் ஓடிஜியை வச்சே நான் வந்து வெளியில் எடுக்கிறேன். ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ இதை அன்மோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.